சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாசிமகன் யூடியூப் சேனல். தொகுத்து வழங்குபவர் சேவைச்செம்மல் டாக்டர் சுபசிவ பெருமாள் யாதவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். தினமும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த மாத நிகழ்ச்சிக்கு ஊக்குவிப்பவர் எதுகுல காவலர் பே. அசோக்குமார் யாதவ், சுதந்திர பாலிடெக்னிக் கல்லூரி, காளையர் கோவில், காலக்கண்மாய், சிவகங்கை மாவட்டம். அன்பார்ந்த ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்களே, நாகர்களுக்கும் யாதவர்களுக்கும் என்ன தொடர்பு? யதுவம்சத்தின் மூதாதையான யயாதி நாகவம்சத்தைச் சேர்ந்த நகுஷனின் புத்திரன். முதல்ல பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன், இப்போ வந்துடுச்சு. யதுவம்சத்தின் மூதாதையான யயாதி நாகவம்சத்தைச் சேர்ந்த நகுஷனின் புத்திரன். யாதவர்களும் நாகர்களே என ஒரு சில சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றனர். கிருஷ்ணனின் தந்தையான வாசுதேவன் நாக மன்னனான ஆரியர்களின் பேரப்பிள்ளையே. கிருஷ்ணனின் தந்தையான வசுதேவன் நாக மன்னர்களான ஆரியர்கள் கிடையாது, ஆரியகனின் பேரப்பிள்ளையே. கிருஷ்ணனும் பலராமனும் நாகர்களே. ஆதிசேஷன் எனும் நாகத்தின் அம்சமே கிருஷ்ணனின் சகோதரனான பலராமன் என மகாபாரதம் கூறுகிறது. மகாபாரதமே கிருஷ்ணனின் சகோதரனான பலராமன் என மகாபாரதம் கூறுகிறது. நாகத்தின் அம்சம் சொல்லு. கிருஷ்ணனின் சகோதரனான பலராமன் ஒரு அசுரனாகவோ அல்லது நாகனாகவோ இருக்க வேண்டும். பலராமன் கடைசி காலத்தை பற்றி மகாபாரதத்தில் பின்வருமாறு கூறப்படுகின்றது. பலராமன் தனியாக அமர்ந்து யோகத்தில் ஈடுபட்டு இருந்தார். அச்சமயம் அவர் வாயிலிருந்து வெள்ளையான நாகம் வெளிவந்தது. இதன் வாய் சிவப்பாக இருந்தது. அது 1000 தலைகளை கொண்டதாக இருந்தது. பெரிய மலையை போன்ற உருவத்தை பெற்றது. பிறகு அவரது உடலை விட்டு சமுத்திரத்தை நோக்கி விரைந்து சென்றது. அங்கே அவரை சமுத்திரராஜன், சாகரனும், தெய்வ நாகர்களும், புனித நதிகளும் வரவேற்றன. ஒரு வாயிலிருந்து போன நாகத்தை அங்கே அவரை சமுத்திரராஜன், சாகரனும், தெய்வ நாகர்களும், புனித நாதிகளும் வரவேற்றன்னு சொல்றாங்க. யாதவர்கள் நாகர்கள் என்பதை நம்பும்படியாக சில ஆதாரங்களும் உள்ளன. வடமதுரையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் தோண்டி எடுக்கப்பட்ட பல பொருள்களில் பலராமனின் சிலைகளும் கிடைத்துள்ளன. கையிலே கலப்பை ஆயுதம் உள்ளது. தலை மீது படம் விரித்த நாகம் உள்ளது. கையில கலப்பு இருக்குது, தலை மேல படம் எடுத்த நாகம் இருக்குது. புத்த மத ஜாதக கதைகள் கிருஷ்ணனை நாகவம்சத்தை சேர்ந்த மன்னன் என குறிக்கிறது. புத்தரின் போதனைகளை கேட்க நாக மன்னர்களான கிருஷ்ணனும் கண்டகனும் மேற்கு கடலில் உள்ள தங்கள் தீவுகளிலிருந்து வந்தார்கள் என அக்கதைகள் கூறுகின்றன. துர்வாசர்களையும் யாதவர்களையும் இந்திரன் தெற்கே சமுத்திரத்திலிருந்து அழைத்து வந்தான். இந்திரன் அழைத்து வந்தான். இவர்கள் கருப்பானவர்கள் என ரிக்வேதம் கூறுகின்ற கருத்தையும் நாகர்கள் யாதவர்களே என்பதையும்
பிழைத்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். தமிழகத்தில் தொண்டை மண்டலத்தில் வடார்காடு, தென்னார்காடு, செங்கல்பட்டு, சென்னை ஆகிய மாவட்டங்கள் அடங்கிய பகுதி ஆரம்ப காலத்தில் ஆடு மாடுகளை மேய்த்து வாழ்க்கை நடத்தி வந்த மக்கள் குறும்பர்கள் என்ற இடையர்கள். பிறகு காலப்போக்கில் மக்களே காடுகளை அழித்து வளமான வயல்களை உருவாக்கி கோட்டைகள் பல கட்டி நல்லாட்சி நடத்தினார்கள். இந்த மக்கள் நாக இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று ஒரு சில சரித்திர ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். அது நம்பக்கூடியதாக இருக்குது. ஏன்னு கேட்டால், நாகத்தை கும்பிடாத வீடே கிடையாது. நம்ம யாருகளாக இருக்கட்டும், இல்லை தென்பகுதி பெரும்பகுதியான மக்களாக இருக்கட்டும், ஒரு வீடுன்னு சொன்னால் வருஷம் ஒரு தடவை அதுக்கு கோழியை கிளியை நேர்ந்து விட்டுருவாங்க. அது வருஷம் முடிஞ்சோடனே அந்த நாகத்துக்கு சாலாங்கிற அதெல்லாம் வச்சு அந்த கோழியை அறுக்கிறதுங்கிறது ஒரு பழக்கம் மட்டும் இன்றைக்கே இருக்குது, அழியாத இன்றைக்கி இருக்குது. எல்லா வீட்லேயுமே நாகநாதருக்குன்னு சொல்லி அதை நேர்ந்து விட்டுருவாங்க. நாகநாத சாமியை இன்னைக்கு கும்பிட்டுட்டு தான் இருக்கணும். அது நம்முடைய பரம்பரை ஒட்டி வந்ததாக இருக்கலாம். அதுதாங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. இருக்கலாம். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு கொண்டு வரேன்.